இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாட்டு கொய்யா இலை 10 கிராம், 100 ஆண்டுகள் கடந்த வேம்பின் இலை 10 கிராம், வெற்றிலை எண்ணிக்கையில் 5. ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கடுமையான வயோதிக தன்மையில் வருகின்ற சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை போக்குவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். இப்பொழுது சர்க்கரை நோய் என்றாலே சுமார் 5 முதல் 6 மாத்திரைகள் ஆங்கில மருத்துவத்தில் உணவிற்கு முன் உணவிற்கு பின் என்று 3 வேளையும் சாப்பிடுகின்றனர். இதனால் நாள் ஒன்றிற்கு 18 மாத்திரைகள் உள்ளே செல்கின்றன. இதனால் இந்த ஸ்டீராய்டு என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான அந்த மாத்திரைகளால் உள் உறுப்புகள் முதன்மையாக பாதிக்கப்படும். இது ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். தயவு செய்து சர்க்கரை நோயாளிகள் படிப்படியாக ஆங்கில மருத்துவத்தை அறவே கைவிட்டு சித்த மருத்துவத்திற்கு திரும்ப வேண்டும். இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை பின்பற்றினால் உள் உறுப்புகள் பாதிக்காது. மேலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இரத்தத்தின் இருக்கக்கூடிய அளவு, அதாவது சர்க்கரையின் அளவை முறையாக குறைக்கும். ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது சித்த மருத்துவத்தை பரிபூரணமாக நம்பி அந்த மருத்துவத்தை தொடர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் நாட்டு கொய்யா இலைகளை ஒன்றும் பாதியுமாக, அதாவது 2 கிள்ளி அதில் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக வேப்பன் இலையை சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கும் இந்த நீரில் இறுதியாக வெற்றிலையை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த நாட்டு கொய்யா இலை, 100 ஆண்டுகள் கடந்த வேம்பின் இலை மற்றும் வெற்றிலை இவையெல்லாம் சேர்ந்து அற்புதமான சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய தீநீராக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கு அற்புதமான மூலிகைகளை கொண்டு ஒரு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் கடுமையான பித்தம் மற்றும் பித்தத்தினால் ஏற்படுகின்ற தலை சுற்றலுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். ஆர்டிகேரியா, சீத பித்தம் வித் கிடினஸ், தலை சுற்றல், ஒரு கடுமையான மயக்கத்துடன் தலை சுற்றலும் ஏற்படும். இது பித்தத்தினால் ஏற்படுகின்ற ஒரு நோய். பெரும்பாலும் நம் முன்னோர்கள் குளித்தல் என்கிற ஒரு அற்புதமான முறையை நமக்காக வழங்கியுள்ளார்கள். குளித்தல் என்றாலே தலைக்கு குளித்தல் என்று பொருள். நாம் அழுக்கு நீக்குவதற்காக குளிக்கின்றோம் என்று
நிறைய நேயர்கள் தவறாக கருதுகின்றனர். கண்டிப்பாக அழுக்கு போக்குவதற்காக குளிப்பது அல்ல. அவ்வாறு குளிப்பது என்றால் நாம் காலை முதல் மாலை வரை கடுமையான வேலைகளை செய்து வேலைகளினால் ஏற்பட்ட தூசு தும்புக்கள் எல்லாம் நம் மீது படர்ந்து இருக்கும். அதை போக்குவதற்கு நாம் மாலை மட்டுமே அழுக்கு நீக்க குளிக்க வேண்டும். ஆனால் குளித்தல் என்றாலே தலைக்கு குளித்தல் என்று பொருள். இவ்வாறு குளிப்பதினால் நமது உடல் சமச்சீராக தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப உடல் பராமரிக்கப்படும். வாதம், பித்தம், கபம் இவை மூன்றும் முறையாக பராமரிக்கப்பட்டு வாதத்தினால் வருகின்ற எலும்பு நோய்கள் சரி செய்யப்படும். பித்தத்தினால் வருகின்ற வாய்க்கசப்பு, உள்ளங்கால், உள்ளங்கை இவற்றில் தோன்றும் எரிச்சல், கண் அழற்சி, தலை கிறுகிறுப்பு சரி செய்யப்படும். மற்றும் வாதம், பித்தம், கபம், கபத்தினால் வருகின்ற இருமல், கோழை, நெஞ்சுச்சளி, ஆஸ்துமா போன்ற நோயெல்லாம் சரி செய்யப்படும். ஆகையால் தலைக்கு குளிப்பதினால் உடலில் தங்கியுள்ள பித்தம் வெளியேறுகின்றது என்று பொருள். இந்த முறையான வேலையை செய்யாதவர்கள் அனைவருக்கும் வருகின்ற நோய் ஏராளம். உதாரணத்திற்கு கடுமையான பித்த நோய், தலை கிறுகிறுப்பு, கை கால்களில் மதமதப்பு, உள்ளங்கைகளில் தோல் உரிதல், பாத எரிச்சல், கண்களில் அதிகப்படியான வறட்சித்தன்மை, தலை பொடுகு, தலை சுண்டு டேண்ட்ரஃப், தலை அரிப்பு ஹெட் இச்சிங் இவையெல்லாம் ஏற்பட்டு தோலின் நிறம் படிப்படியாக மாற்றப்படும். அரிப்புத்தன்மை ஏற்படும். நாவில் ஒரு மாவு போன்றது படர்ந்து இருக்கும். இவையெல்லாம் பித்தத்தினால் ஏற்படுகின்ற நோய்களும் நோய்க்கான அறிகுறிகளும். இந்த பித்தம் அதிகரித்தால் ஒரு சிலருக்கு அதிகாலை தூங்கி எழுந்தவுடன் பல் துலக்கி வந்தால் ஒரு வகையான மஞ்சள் கலந்த ஒரு திரவம் வாந்தியாக வெளியேறும். வாய் முழுவதும் கொழகொழப்பும், ஒரு வகையான நாற்றமும், அதிகப்படியான நச்சு நீர் வெளியேறும். வாய்ப்பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசும். இதை ஏளனமாகவும் அலட்சியமாகவும் கருதாமல் முறையாக நாம் மருத்துவம் செய்து கொண்டால் அவற்றிலிருந்து முற்றிலுமாக பாதுகாக்கலாம். மேலும் அந்த பித்தம் அதிகரிப்பதினால் தலை கிறுகிறுப்பு, ஒரு வகையான ஒரு வினாடி நேரத்தில் தலை சுற்றல் ஏற்படும். இதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படும். மூளை அழற்சி, தொடர் நிலை தொடர்ந்து வந்தால் ஆழ்நிலை மயக்கம், ஒரு வகையான கோமா நிலை போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த பித்தத்திற்காக வேண்டி ஒரு பழமொழியே உள்ளது. எதை தின்றால் பித்தம் தணியும் என்ற பழமொழியே உள்ளது. அதாவது அந்த அளவிற்கு பித்தம் ஒரு கடுமையான நோய். இந்த நோயை முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணமும் மூலிகை பழமும் எலுமிச்சை. அற்புதமான இந்த பழம் லெமன் என்று ஆங்கிலத்திலும், தேசிய பழம், சம்பீரம் என்று மாற்று பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இந்த பழம் பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. இது ராஜகனி என்றும் அழைக்கப்படுகின்றன.